வணக்கம் நண்பர்களே. அவளின் இடுப்பு. மழை பெய்து முடிந்த அந்த மாலை நேரத்தில் தஞ்சாவூருக்கு அருகிலுள்ள சிறிய கிராமமான பூங்குடியில் ஒரு புதிய ஆசிரியை வந்து இறங்கினார். அவள் பெயர் சூர்யா. அந்த கிராமத்தில் அனைவரும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். காரணம், அவளுடைய அழகு மட்டுமல்ல, அவள் எப்போதும் இடுப்பில் கட்டியிருக்கும் ஒரு பழைய வெள்ளி ஒட்டியானம். அது சாதாரண அகை இல்லப்பா என்று வயதான பாட்டிகள் மெல்ல பேசிக்கொண்டார்கள். அதே கிராமத்தில் விவசாயியாக இருந்தான் கார்த்தி. நேர்மையானவன், உதவி செய்யும் குணம் கொண்டவன். சூர்யாவை முதன்முறையாக பேருந்து நிறுத்தத்தில் பார்த்தபோதே அவளின் கண்களில் ஏதோ ஒரு ஆழமான சோகம் இருப்பதை கவனித்தான். ஒரு நாள் பள்ளி முடிந்து வீடு திரும்பும்போது சூர்யா திடீரென மயங்கி விழுந்தாள். அவளை தூக்கிச் செல்ல கார்த்தி ஓடி வந்தான். அப்போது அவளுடைய இடுப்பில் இருந்த அந்த வெள்ளி ஒட்டியானம் கீழே விழுந்தது. அதை எடுத்த வயதான மூதாட்டி ஒருவர் திடீரென அதிர்ச்சி அடைந்தார். இந்த ஒட்டியானம், இது இன்னும் உயிரோடு இருக்கா என்று நடுங்கிய குரலில் கேட்டார். கார்த்திக்கு ஒன்றும் புரியவில்லை. சூர்யா கண் விழித்தது முதலில் கேட்ட கேள்வி, என் ஒட்டியானம் எங்கே? அவளுடைய முகத்தில் தெரிந்த பயம் அந்த நகையை விட பெரிய ஒரு ரகசியம் இருப்பதை கார்த்திக்கு உணர்த்தியது. அந்த இரவு கிராமத்தின் பழைய கோவிலில் யாரோ ஒருவர் அதே மாதிரியான வெள்ளி ஒட்டியானத்தின் புகைப்படத்தை வைத்து தீபம் ஏற்றி கொண்டிருந்தார். அதை தொலைவில் இருந்து பார்த்து கார்த்தி, சூர்யாவுக்கும் இந்த கோவிலுக்கும் என்ன தொடர்பு என்று மனதில் கேள்வியுடன் நின்றான். அந்த இரவு கார்த்திக்கு தூக்கமே வரவில்லை. சூர்யாவின் இடுப்பில் இருந்த அந்த பழைய வெள்ளி ஒட்டியானத்தை பார்த்தவுடன் வயதான மூதாட்டி ஏன் அப்படி அதிர்ச்சி அடைந்தார்? ஏன் சூர்யா உயிரை விட அந்த ஒட்டியானத்தை பற்றித்தான் கவலைப்பட்டாள்? இந்த 2 கேள்விகளும் கார்த்தியின் மனதை சுற்றி கொண்டே இருந்தன. மறுநாள் காலை கார்த்தி அந்த மூதாட்டியின் வீட்டுக்கு சென்றார். பாட்டி, நேற்று என்னை பார்த்து அப்படி பயந்தீங்க என்று கேட்டார். மூதாட்டி சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். கார்த்தி சில உண்மைகள் தெரியாமல் இருப்பதே நல்லது என்றார். ஆனால் எனக்கு தெரிஞ்சாகணும். மூதாட்டி பெருமூச்சு விட்டார். சுமார் 20 வருடத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஜமீன்தாரர் குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்து பெண்கள் மட்டும் தலைமுறையா ஒரு வெள்ளி ஒட்டியானம் அணிவாங்க. கார்த்தி அதிர்ச்சியுடன் கேட்டான். அப்படின்னா சூர்யா? அவசரப்படாதே, கதை இன்னும் முடியலை. அந்த சமயத்தில் சூர்யா பள்ளியில் பாடம் நடத்தி கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கவனம் முழுவதும் கதவின் பக்கம்தான். யாரையோ எதிர்பார்ப்பது போல மதிய நேரம் பள்ளிவாசலில் ஒரு கருப்பு கார் வந்து நின்றது. அதில் இருந்து இறங்கிய நடுத்தர வயது மனிதர் நேராக சூர்யாவை பார்த்தார். அவரை பார்த்ததும் சூர்யாவின் முகம் வெளிரி போனது. நீங்க இங்கே எப்படி வந்தீங்க என்று பதற்றமாக கேட்டார். அவர் மெதுவாக சிரித்தார். எவ்வளவு நாள் ஓடுவ? அந்த ஒரு கேள்வி சூர்யாவின் இதயத்தையே நடுங்க வைத்தது. இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தான் கார்த்தி. அவன் அருகே செல்லும் முன்பே அந்த மனிதர் காரில் ஏறி சென்று விட்டார். அவர் யார் என்று கார்த்தி கேட்டான். யாரும் இல்லை என்று சூர்யா சொல்லிட்டு வேகமாக நடந்து சென்றார். ஆனால் அவளது கண்ணில் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. அன்றிரவு சூர்யா தங்கியிருந்த வீட்டின் கதவை யாரோ மெதுவாக தட்டினர். கதவை திறந்தாள். வெளியே யாரும் இல்லை. ஆனால் வாசலில் ஒரு சிறிய மரப்பெட்டி இருந்தது. அதை திறந்தவுடன் அவள் கைகள் நடுங்கின. உள்ளே இருந்தது அதே மாதிரியான இன்னொரு வெள்ளி ஒட்டியானம். அதன் கீழே ஒரு சிறிய கடிதம். உண்மையை மறைக்க முடியாது. நீ திரும்பி வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சூர்யாவின் கண்களில் பயம் அதிகரித்தது. அவள் அந்த பெட்டியை உடனே மூடி மறைத்தாள். அடுத்த நாள் காலை கார்த்தி சூர்யாவை பார்க்க வந்தான். ஆனால் வீடு பூட்டப்பட்டிருந்தது. அருகில் இருந்த வீட்டுக்காரர் சொன்னார், அதிகாலையிலேயே எங்கேயோ கிளம்பிட்டாங்க. கார்த்தியின் மனதில் சந்தேகம் அதிகரித்தது. அதே நேரத்தில் சூர்யாவின் வீட்டுக்குள் இருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. கதவு பூட்டி இருந்தாலும் உள்ளே யாரோ இருந்தார்கள். கார்த்தி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். அடுத்த நொடி அவன் முகமே அதிர்ச்சியில் உறைந்தது. ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்த கார்த்தியின் இதயம் ஒரு கணம் நின்றது போல இருந்தது. அறையின் நடுவில் நேற்று பள்ளிக்கு வந்த அதே கருப்பு காரில் வந்த மனிதர் நின்றிருந்தார். ஆனால் சூர்யா அங்கே இல்லை. சூர்யா எங்கே என்று கார்த்தி மனதில் பதற்றமடைந்தான். அந்த மனிதர் மேசையின் மேலே இருந்த பழைய குடும்ப புகைப்படத்தை எடுத்து பார்த்தார். பிறகு ஒரு சிறிய சாவையை எடுத்துக்கொண்டு அலமாரியை திறந்தார். அதற்குள் ஒரு பழைய இரும்பு பெட்டி. அதை திறந்தவுடன் பல ஆண்டுகளாக மஞ்சள் படிந்திருந்த கடிதங்கள், ஒரு குடும்ப பதிவு, மேலும் ஒரு சிறிய வெள்ளி பெட்டி இருந்தது. அந்த நேரத்தில் கார்த்தியின் காலடி சத்தம் கேட்க அந்த மனிதர் திரும்பி பார்த்தார். யார் என்று குரல் கொடுத்தார். கார்த்தி உடனே அங்கிருந்து மறைந்தான். மறுபக்கம் சூர்யா கிராமத்தின் எல்லையில் இருந்த பழைய அம்மன் கோவிலுக்கு வந்திருந்தாள். அங்கே அவளை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் அந்த வயதான மூதாட்டி. நீ எவ்வளவு நாள் இந்த உண்மையை மறைப்ப என்று கேட்டார். சூர்யாவின் கண்களில்
கண்ணீர். எனக்கு வேறு வழியே இல்லையா பாட்டி? உன் அம்மா இறப்பதற்கு முன் என்ன சொன்னாங்க நினைவிருக்கா? சூர்யா மெதுவாக தலையசைத்தார். இந்த ஒட்டியானம் ஒரு நகை மட்டும் அல்ல, இது ஒரு குடும்பத்தின் அடையாளம். இதை பாதுகாக்கணும். அதே சமயம் கார்த்தி கோவிலுக்கு வந்து இருவரின் உரையாடலையும் கேட்டுவிட்டான். சூர்யா அவனை பார்த்ததும் அதிர்ந்தார். கார்த்தி, நீ என்னிடம் ஏன் உண்மையை சொல்லலை? சில நொடிகள் அமைதி. பிறகு சூர்யா ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். நான் இந்த கிராமத்தில் தான் பிறந்தேன். கார்த்தி அதிர்ச்சி அடைந்தான். என்ன? ஆம், ஆனால் ஒரு விபத்துக்கு பிறகு என்னை வேறு ஊருக்கு அழைத்து சென்றார்கள். என் குடும்பத்தை பற்றிய எல்லா உண்மைகளும் என்னிடம் இருந்து மறைக்கப்பட்டன. அந்த நேரத்தில் கோவில் மணி திடீரென பலமாக ஒலித்தது. வெளியில் கருப்பு கார் வந்து நின்றது. அதிலிருந்து அந்த மர்ம மனிதர் இறங்கினார். சூர்யா இனிமேல் ஓட முடியாது. அவர் கையில் இருந்த ஒரு பழைய உயில் ஆவணம். இந்த ஆவணம் வெளியில் வந்தால் இந்த கிராமத்தில் பலரின் வாழ்க்கையே மாறும். கார்த்தி சூர்யாவின் முன்னால் நின்றான். அவளை யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. அந்த மனிதர் சிரித்தார். உனக்கு இன்னும் முழு உண்மை தெரியாது கார்த்தி. அவர் அந்த உயிலை கார்த்தியின் கையில் கொடுத்தார். கார்த்தி அதை திறந்து முதல் வரியை படித்தான். அடுத்த நொடியே அவன் முதல் அதிர்ச்சி. இது எப்படி சாத்தியம்? அந்த ஆவணத்தில் இருந்த உண்மை சூர்யாவுக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியது. கார்த்தியின் கைகள் நடுங்கின. அவன் படித்த அந்த உயிலின் முதல் வரி அவனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. பூங்குடி, ஜமீன் குடும்பத்தின் கடைசி சட்டப்பூர்வ வாரிசு சூர்யா. கார்த்தி மீண்டும் படித்தான். இது உண்மையா? சூர்யா குழப்பத்துடன் அவனை பார்த்தான். என்ன எழுதியிருக்கிறது? கார்த்தி எதுவும் பேசவில்லை. உயிலை அவளிடம் கொடுத்தான். அதை படித்த சூர்யாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. என் அம்மா இதை என்கிட்ட ஏன் சொல்லலை? அப்போது கருப்பு காரில் வந்த மனிதர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் உன் எதிரி இல்லை சூர்யா. அப்படின்னா யார் நீங்க? நான் உன் அம்மாவின் வழக்கறிஞர். ஒரே நொடியில் எல்லாம் மாறியது. இதுவரை வில்லனாக நினைத்த மனிதர் உண்மையில் அவளை பாதுகாக்க வந்தவர். முதல் திருப்பம். அவர் ஒரு பழைய வீடியோ கேசட்டை எடுத்து கொடுத்தார். இது உன் அம்மா இறப்பதற்கு ஒரு நாள் முன்பு பதிவு செய்தது. கிராம நூலகத்தில் இருந்த பழைய வீடியோ பிளேயரில் அதை இயக்கினார்கள். திரையில் சூர்யாவின் அம்மா தோன்றினாள். சூர்யா, நீ இந்த வீடியோவை பார்க்கிறாயானா நான் உயிரோடு இருக்க மாட்டேன். சூர்யா கதறி அழுதாள். அம்மா தொடர்ந்தாள். நம்ம குடும்பத்துக்கு சொத்துக்கள் முக்கியமில்லை, ஆனால் அந்த வெள்ளி ஒட்டியானம் முக்கியம். அது தங்கம் வெள்ளி மதிப்புக்காக இல்லை, அதுக்குள்ளே ஒரு சாவி இருக்குது. எல்லோரும் அதிர்ந்தார்கள். இரண்டாவது திருப்பம். சாவியா? வழக்கறிஞர் மெதுவாக ஒட்டியானத்தை திறந்தார். உள்ளே மிகச்சிறிய பித்தளை சாவி ஒன்று இருந்தது. இதை யாரும் இதுவரைக்கும் கவனிக்கல. அந்த சாவி கிராமத்தில் இருந்த பழைய மாளிகையின் பூட்டை திறந்தது. அதற்குள் பொக்கிஷம் எதுவும் இல்லை. ஒரே ஒரு மரப்பெட்டி. அதில் நூற்றுக்கணக்கான நிலப்பத்திரங்கள், அனைத்தும் பல ஏழை விவசாயிகளின் பெயரில் எழுதப்பட்டிருந்தது. மூன்றாவது திருப்பம். சூர்யாவின் அம்மா வீடியோவில் சொன்னார், இந்த நிலங்கள் எல்லாம் ஜமீன் குடும்பத்தோடது இல்லை, பல ஏழை குடும்பங்களிடம் இருந்து ஏமாற்றி வாங்கப்பட்டது. அதை அவர்களுக்கே திருப்பி கொடுக்கணும். அமைதி. கிராம மக்கள் அனைவரும் கண் கலங்கினர். ஆனால் இன்னும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. வழக்கறிஞர் கடைசி உரையை எடுத்தார். இதை மட்டும் உனக்கு தனியாக கொடுக்க சொன்னாங்க. அதை திறந்த சூர்யா உடனே கார்த்தியை பார்த்தா. இது முடியாது. கார்த்தி அந்த கடிதத்தை வாங்கி படித்தான். அதில் எழுதப்பட்டிருந்தது, கார்த்தியின் அப்பா தான் பல வருடங்களுக்கு முன் என்னையும் என் குழந்தையையும் காப்பாற்றினார். அவருக்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றிக்கடன் பட்டிருக்கிறேன். கார்த்தியின் கண்களில் கண்ணீர். நான்காவது திருப்பம். கிராம மக்கள் எல்லோரும் சூர்யாவை ஜமீன் வாரிசாக ஏற்றுக்கொள்ள தயாரானார்கள். ஆனால் சூர்யா சிரித்தாள். எனக்கு ஜமீன் வேண்டாம். அப்போ இந்த கிராமத்தில் ஒரு பள்ளியும் ஒரு இலவச கால்நடை மருத்துவ மையமும் கட்டணும். அந்த முடிவை கேட்ட அனைவரும் கைத்தட்டினார்கள். ஒரு வருடம் கழித்து கிராமம் முற்றிலும் மாறியிருந்தது. ஏழை விவசாயிகள் தங்கள் நிலத்தை மீண்டும் பெற்றிருந்தனர். புதிய பள்ளி திறக்கப்பட்டது. கால்நடை மருத்துவமனையும் செயல்பட தொடங்கியது. கார்த்தி அந்த மருத்துவமனையின் நிர்வாக பொறுப்பை ஏற்றிருந்தான். சூர்யா பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். ஒரு மாலை அதே அம்மன் கோவிலில் கார்த்தி சூர்யாவிடம் கேட்டான், இப்போ அந்த ஒட்டியானம் எங்கே? சூர்யா மெதுவாக சிரித்தார். அது இனி ஒரு நகை இல்லை. அப்படின்னா ஒரு குடும்பத்தின் பேராசையை முடிச்சு வச்சிருந்த அடையாளம் இப்போ ஒரு கிராமத்தின் நம்பிக்கையாக மாறிடுச்சு. இருவரும் கோயிலை விட்டு வெளியே நடந்தார்கள். கோவில் மணி ஒலித்தது. கேமரா மெதுவாக அந்த பழைய வெள்ளி ஒட்டியானத்தின் மீது நெருங்கியது. அதில் ஒளிந்த ஒரே ஒரு வார்த்தை, நேர்மை. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.